ரிஷி, கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல என்ன சொல்றாருன்னா, தனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அண்ட் இதுவரைக்கும் தன்னோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்த அவர் ஃபேஸ் பண்ணது இல்லன்ற மாதிரி வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுல ஒரு சாமானியனா உன்னோட கருத்து என்ன? லுக், இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் ரொம்ப சாஃப்டா பேசியிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப மிக துயரமான கஷ்டத்தை அவர் அனுபவிச்சது கிடையாதுங்கிறத வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அவரே வந்து மனசுடைஞ்சு போயிருக்காரு, அதையும் தெரிஞ்சுக்க முடியுது. 4 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அவர் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், அவருடைய கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் உணர்ந்தது கிடையாதுங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கரூர் மாவட்டத்துல வந்து ஏன் போகலைங்கிறதுக்கான காரணத்தை சொன்னாரு. தேர்ட் ஒன் வந்து எஃப்ஐஆர், அவருக்கு கட்சிக்கு மேல, அவரோட கட்சி மெம்பர்ஸுக்கு மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க, அதை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவர் வந்து அவரோட கேம்பெயினை தொடர்வாரு, அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண மாட்டாரு, கண்டினியூ பண்ணுவாருங்கிறத வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கடைசியில வந்து கடைசி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. இனிஷியலி கொஞ்சம் மனசுடைச்சுதான் பேசியிருந்தாரு. ஆமா, கரூர் சம்பவத்தை என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு இதுல பார்க்கும்போது கண்டிப்பா நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்க கூடாது. பட் நான் அங்க இருக்க இந்த சுச்சுவேஷன் இன்னியும் வந்து பதட்டமான ஒரு நிலைக்கு போயிடுமோ அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த இடத்துல இருந்து நான் மூவ் பண்ணிட்டேன். பட் அது எனக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு வருத்தத்தை அளிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு அவரோட பேச்சுல அது தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அங்க போனாங்க இல்லையா, டிஎம்கே, ஏடிஎம்கே, ஸோ எல்லா பார்ட்டிஸும் அங்க போயிருந்தாங்க. ஸோ இந்த விஜய் கட்சி அவங்களுடைய மீட்டிங்ல தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல விஜய் போகாம இருந்தது வந்து மேபி அவருக்கு மனசுல வந்து ஆழமா பதிச்சிருக்கு. எல்லாருமே அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எல்லா சோசியல் மீடியாலையும் ஏன் விஜய் போகல, 68 மணி நேரம் ஆயிருக்கு, 68 ஹவர்ஸ்க்கு பிறகு அவர் வீடியோ ரிலீஸ் பண்றாரு. ஸோ இதை வந்து ரொம்ப பெருசா கிரிட்டிசைஸ் பண்றதுனாலதான் அவர் மனசுடைச்சு போயிருக்காருங்கிறது மாதிரி எனக்கு தோணும். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் மறுபடியும் வந்து அந்த மக்களை நான் சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவையும் அதுல போட்டிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து கண்டிப்பா அவர் மீட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவர் மீட் பண்ணாத வரைக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு சொல்யூஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த மக்களை பார்த்து ஒரு ஆறுதல் கண்டிப்பா சொல்லணும். அது அவருடைய கடமை. எதனால அவர் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு, அவர் அதுல லீடரா இருக்காரு. லீடர் என்கிற ஒரு இதுல வந்து கண்டிப்பா அவரு அந்த மக்களை போய் ஆறுதல் சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் அவருக்கும் மனரீதி ஆறுதல் கிடைக்கும். ஒரு கில்ட்டி ஃபீலிங் கண்டிப்பா இருக்காது. அண்ட் இன்னொன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீ சொன்ன மாதிரி என்ன சொல்றாருன்னா, திரு முதலமைச்சர் சார், ஐ மீன் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா நீங்க தாராளமா நீங்க என்னைய வந்து நீங்க பழி வாங்கலாம். நான் மிஞ்சி போனா என் வீட்டுல இருப்பேன், அப்படி இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன். இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மத்தவங்களை வந்து நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படி தோணுதுன்னா, அவருமே வந்து அந்த பிளேமை வந்து அந்த ரூலிங் பார்ட்டி மேலதான் வைக்கிறாரு. எஸ், கரெக்ட். எனக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சினிமா பணியில அவர் சொல்லியிருக்காரு. சினிமால இருந்து விட்டு வெளியே வரலைங்கிறது ஃபீல் ஆகுது. சினிமா பணியில இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. லுக், என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். லுக், விஜயோட மெம்பர்ஸுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா விஜய்க்கு மேலே கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். விஜய்க்கு மேல எஃப்ஐஆர் போடல. அதற்கான ரீசன் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ விஜய்க்கு மேல எஃப்ஐஆர் இருந்திருக்கணும். அண்ட் இந்த விஷயத்த வந்து சினிமா பணியில சொல்றாரு, ஏன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஏன் மேல வந்து எல்லா வழக்கையும் பதிவு பண்ணுங்க, என்ன கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுல தான் இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. லுக், இதெல்லாம் சொல்றது ஈஸி. அவர் வந்து கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அவர் எஸ்கேப் ஆகி சென்னை போயிட்டார். ஸோ அந்த அந்த விஷயத்த அவர் ஃபேஸ் பண்ணல. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வீட்டுல இருந்து ஒரு வீடியோ பதிவு பண்றாரு. வீடியோ பதிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த சொல்றது வந்து எல்லாமே ஈஸி தான். ஃபேஸ் பண்றது இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ அவர் எப்படி ஃபேஸ் பண்றாருங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, எப்படி தன்னை ஸ்ட்ரென்தன் பண்றாரு, எப்படி பிரேவா இருக்காரு, இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து அவரு பேசுறது எல்லாமே பேசுறாரு. பட் அவரோட நடவடிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீ சொன்ன மாதிரி அவர் சினிமாட்டிக் பாணியில அவர் பேசியிருந்தாலும் கவர்மெண்ட்டும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தானே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. லைக் இப்போ எடுக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பர்சனா ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவரை தான் வச்சிருந்துருக்கணும். ஏன்னா அவர் தான் கட்சியோட ஃபவுண்டர், ரைட்டா? அண்ட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனா அவர் தான் வச்சிருந்துருக்கணும். பட் அவரும் வைக்கல. அவர் சுத்தி இருக்கிற எல்லாரையும் வந்து
அரெஸ்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. சோ இப்படிதான் வந்து இந்த படத்துல பாக்குற மாதிரி ஹீரோவை டார்கெட் பண்ண மாட்டாங்க, பட் ஹீரோ சுத்தி இருக்கிற எல்லாரையும் டார்கெட் பண்ணி கடைசி அவர் அந்த வலைக்குள்ள விழ வைப்பாங்கன்ற மாதிரி தானே ஒரு பிம்பம் அமையுது. இல்ல எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நடக்கிற அந்த டைம்ல வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருமானு தெரியல எனக்கு. ஸோ அரசாங்கம் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. நம்ம என்ன பிளான் பண்றாங்க நமக்கு தெரிஞ்சுக்க முடியல, பட் ஏதோ சம்திங் பிளான் பண்றாங்க. அதனாலதான் விஜய்க்கு மேல எஃப்ஐஆர் போடல, அது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு மேல எஃப்ஐஆர் போடல. விஜய் வந்து ஒரு கூக்குரல் விழிக்கிறாரு, ஏன் என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, என்ன கூட்டிட்டு போங்க, என்ன ஜெயில போடுங்க. இதெல்லாம் வந்து சினிமால தான் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா, என்ன வந்து அடிதான். ரியல் லைஃப்ல இதெல்லாம் ரியல் லைஃப்ல இல்ல, கண்டிப்பா நீங்க சினிமா நினைச்சாலும் ரியல் லைஃப்ல அதெல்லாம் அவர் வந்து கடந்து வந்துதான் ஆகணும். எடுத்த உடனே வந்து ஆமா, ஏன்னா போராட்டங்கள் இருக்கும். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய லீடர்கள் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் தான் அவங்க ஷேப் அப் ஆயிருக்காங்க. போராட்டங்கள்ல வந்து சென்டர் ஸ்டேஜ்ல நிக்கணும், போராட்டத்தை வந்து மக்களுக்கு முன்னாடி நிக்கணும், மக்களுக்கு பேக்ல நின்றுட்டு வீடியோ போடுறது மாதிரி ஒரு பர்சன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதுல்ல? எல்லா கட்சியும் கமலஹாசன் அவர்களும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணாரு. வீட்டுக்குள்ள வந்து வீடியோ போடுறது, டிவி ரிமோட்டை உடைக்கிறது, இந்த மாதிரி டக்கா உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவரை விட இவர் கொஞ்சம் நிறைய வந்து வெளியில வராது, வெளியில வந்து நிறைய பேசுறாரு. பட் இன்னும் வந்து ஒரு ரியல் போராட்ட களம் அப்படின்றத அவர் இன்னும் வந்து பார்க்க வேண்டியதுதான் நான் சொல்வேன். இனி பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ அப்பதான் நம்மளால வந்து அதை பார்க்க முடியும், அவரு ஃப்ரண்ட்ல நிக்கிறாரா பேக்ல நிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ரியல் போராட்ட களத்துல இறங்கும் போதுதான் நமக்கு தெரியும். இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பேக் அடிச்சிட்டாரு, அதெல்லாம் ஷுவரா தெரிஞ்சுக்க முடியுது. சோ அடுத்த வரக்கூடிய இஷ்யூஸ்லையும் அடுத்த வரக்கூடிய போராட்டங்களையும் விஜய் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ்ல ஃப்ரண்ட்ல மக்களுக்கு முன்னாடி நின்றுட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசணும். அவரோட பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேவிசம், அந்த கரேஜ் தெரியணும்ல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம்னா, இப்ப அண்ணாமலை பேசுறாருன்னா அண்ணாமலையோட பேஸ்ல வந்து அந்த கரேஜியஸ் அந்த முடிவுகள் எல்லாம் தெரியும். இது யாரு பேசுறாங்கன்னா அந்த கரேஜியஸ் ஆன ஒரு விஷயம் வந்து அந்த பேஸ்லயே தெரியும். விஜய் வந்து அவரோட பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் பேக் அடிச்சது மாதிரி ஃபீல் ஆகுது. இனிமே நாங்க போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், நாங்க போலீஸ் ரிக்வெஸ்ட் பண்ற இடத்துல நாங்க வந்து அந்த மீட்டிங் எல்லாம் வைப்போங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. லுக்கு இதெல்லாம் ரொம்ப அடிப்பணிஞ்சு பேச வேண்டிய தேவையில்லை. அவர் அதை புரிஞ்சுக்கணும். கேம்பெயின்ங்கிறது அவரோட உரிமை. அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு, ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு, மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டே போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் எலெக்ஷன் அவர் பங்கேற்க போறாருன்னா கேம்பெயின் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த கேம்பெயின் பண்ணும்போது அரசாங்கம் இந்த ஃபேன்ஸை பாதுகாக்கிறது, இதை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான முறையில் நடத்துறது எல்லாமே அரசாங்கத்தோட டியூட்டி. சோ அந்த டியூட்டியை வந்து விஜய் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே எல்லாமே பேசலாம். இது வந்து கரேஜியஸான போல்டா பேச வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பா அவர் வந்து கடைசியா இனி ஒரு விஷயத்த சொல்றாரு, மக்களுக்கு வந்து தெரியும் நடந்தது என்ன அப்படின்றது வந்து மக்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஸோ மேபி அவர் சில விஷயங்களை வந்து மனசுல வச்சுதான் இதெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து வெல்கமிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் இந்நாள் வரைக்கும் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல வந்து எந்த ஒரு கட்சியவோ இல்ல எந்த ஒரு தலைவரையுமே அவர் வந்து உயர்த்தி பேசினதோ புகழ்த்தி பேசினதோ ஆதரிச்சு பேசினதோ கிடையாது. பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அவருக்கு லைக் ஒரு நியூட்ரலா நின்று அவரோட சைட்ல வந்து சில அனுதாபங்கள் கூறின சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அதுல ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. இங்கதான் விஜய் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல பிஜேபி எதிர்த்து பேசினாரு, பாசிசம் பிஜேபி, ஏடிஎம்கே எதிர்த்து பேசினாரு. எல்லா கட்சிகளையும் எதிர்த்து பேசும்போது விஜய் வந்து தனி நம்பரா ஒதுங்கி நிற்கிறார். ஸோ அப்படி வந்து அரசியல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதே மாதிரி கேம்பெயின் பண்ணும் போதே வந்து நாங்க இவங்க கூட கூட்டணி சேர மாட்டோம், இவங்க கூட கூட்டணி சேர மாட்டோம், வேணும்னா நாங்க கூட்டணி வந்து நாங்க எங்களுக்கு வேணா கூட்டணியா சேர்ந்துக்கோங்க அப்படி அப்படி இனிஷியலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்து எல்லா கட்சியுமே வந்து எதிர்த்து போட்டி போடுறது ரொம்ப டஃப். அதை விஜய் புரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல விஜய் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பார்ட்டிஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. விஜய் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு. மேபி எல்லாரையும் ஒரே அடியில் அடிக்காம ஸ்லோவா அடிச்சாலே போதுங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பா நம்ம வந்து மக்களுக்கு வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்போ எந்த பார்ட்டியா இருந்தாலுமே அப்படி கண்டிப்பா எல்லாத்தையுமே மைனஸ்ல வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பார்ட்டியால எல்லாத்தையுமே பிளஸ்ஸாவும் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல ஒரு ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும், அதுக்கு ஆதரவும் இருக்கும்.
பட் எது மக்களுக்கு உகந்தது எது உகந்தது அல்ல. இப்போ வந்து பனையூர் ஏர்போர்ட்டுக்கு அவர் மக்களுக்கு சைடுல போய் இது பண்ணாரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் வந்து கட்சி ஒரு கட்சி அப்படின்றத வந்து ஓவராலா எதிர்க்காம கட்சியை கொள்கை ரீதியா வந்து ஓகே இது உகந்தது அல்ல, இது வந்து மக்களுக்கு செட் ஆகாது, இது ஏன் கொண்டு வரீங்க அந்த மாதிரி வந்து அவரு பேசினா இன்னும் அது நல்லா இருக்கும். இது வந்து சிஎம் சார், சிஎம் அங்கிள் நீங்க என்னை வந்து இது பண்ண முடியுமா, இது அந்த நீ சொன்ன மாதிரி இது வந்து பாசிசம் பண்ற ஆட்சி அப்படின்றதெல்லாம் சொல்றதை விட வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு அவர் வந்து இன்னும் அவரோட அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கலாம். எஸ் தான். அண்ட் ஓவரால் இந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? விஜய் வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்காரா அண்ட் விஜய் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காரா? இல்ல இதுல கரெக்டா பண்ணிருக்காரா மிஸ்டேக் பண்ணிருக்காரா அப்படின்றத விட வந்து ஒரு அவரு வந்து பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை. அது வந்து எல்லாருமே வந்து ஏற்றுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அவரு இப்பதான் வந்து அவர் அடி எடுத்து வைக்கிறாரு. அடி எடுத்து வைக்கும்போது விழும், அடிபடும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்டா தான் இதை வந்து மத்த பாலிட்டிஷியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிக இதுல வந்து பெரிய லெவல்ல அனுபவங்கள் இருக்கும். ஓகேவா? சோ அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு மனநிலை தான் இப்ப இருக்கு. சோ அது வந்து அப்கமிங் இதே மாதிரியான ஒரு மக்கள் ஆதரவு அண்ட் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான அவரோட தொண்டர்கள் அதே மாதிரி அவரோட ரசிகர்கள் எல்லாம் இன்னும் வந்து மெச்சூர்டா அப்கமிங் கேம்பெயின்ஸை வந்து வழிநடத்தும் போது அவருக்கு அது இன்னும் வந்து ஒரு பெரிய மனபலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். எஸ் தான். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்ன நினைப்பாங்க இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது? கண்டிப்பா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து இவரை தாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா அந்த ஸ்பீச் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு போல்ட்னஸ் இல்ல. அவரு இன்னும் தைரியமா சொல்லணும். நாங்க இனி அடுத்த வாட்டி வந்து எங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தால் நாங்க அந்த இடத்துல நாங்க பர்சனலா போய் அந்த இடத்த சர்வே பண்ணி இந்த இடத்துல வந்து எங்களுக்கான கூட்டத்தை அமைக்க முடியுமா அப்படின்றத நாங்க எங்க கட்சி சார்பா போய் பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க வந்து போலீஸுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவோம், இல்ல அரசாங்கத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் அவர் முன் வச்சிருந்திருக்கணும். கொஞ்சம் பயந்துதான் பேசுறாரு இல்லையா? அண்ட் இந்த இன்சிடென்ட்னால டிஎம்கேக்கு வந்து ஓட் இன்க்ரீஸ் ஆகுமா? டிஎம்கேக்கு மேல ஒரு அனுதாபம் ஏற்படுமா? ஆர் விஜய்க்கு மேல அனுதாபம் ஏற்பட்டுச்சா? கண்டிப்பா என்னை கேட்டா இது விஜய்க்கு மேலதான் அனுதாபம் இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது விஜய்க்கு மேலதான் அனுதாபம் ஏற்படும். ஏன்னா வந்து ஆளுங்கட்சியில வந்து சில மினிஸ்டர்ஸ் பண்ணது வந்து அப்பட்டமா வந்து ஒரு நடிப்புன்ற மாதிரியே தெரிஞ்சுது. அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? மக்கள் வந்து விஜய்க்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்களா நடிப்புன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு? சொல்ல முடியாது. அது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆளுங்கட்சிக்கு மேல வந்து கண்டிப்பா வந்து ஒரு வெறுப்பு அரசியல் உண்டா இருக்கலாம் மக்கள் மத்தியில. ஏன்னா நிறைய ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் வருது. கொஞ்சம் பேர் டிஎம்கே ஆதரிச்சாலுமே இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்னா இப்போ ஸ்டில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவா தான் பேசுறாங்க. கவர்மெண்ட் மேலதான் வந்து நிறைய தப்புகளை வந்து அடுக்கிறாங்க. ஓகே பாலா, ஓகே நம்ம வீடியோ பத்தி நிறைய விஷயம் பேசணும். இனிமே அடுத்த வீடியோல வேற சில விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ வெரி மச் பாலா.